ஞாயித்துக்கிழமை மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 2 தான் வந்து பிரித்து எடுத்து வச்சுட்டேன். அதாவது பிரியாணிக்கு ஒரு 250 கிராம் தான் பிரியாணிக்கு வந்து பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நம்ம செய்ய போகிறது என்னமோ 1 கிலோ பிரியாணி தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பீஸ் முக்கியம் இல்லை, பிரியாணி தான் முக்கியம். ஸோ அதனால் வந்து எப்பவும் போல் பிரியாணி செய்கிறது தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு எதுவுமே வந்து சேர்க்கல. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் சேர்த்து செய்கிற பிரியாணி. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய், அதாவது ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே வந்து பால் எடுத்து ஊற்றிக்கிறது தான். மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும் 3 விசில் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலை வந்து சேர்த்து செய்ய வேண்டியது தான். 1 கப் பிரியாணி அரிசிக்கு வந்து சீரக சம்பா அரிசி தான் இருந்தேன். 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1½ கப்பு தண்ணி அந்த ரேஷியோவில் வந்து எடுத்துகிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு நான் சிம்மிலே வச்சு தாங்க வச்சுருந்தேன். எந்தவித குலைவும் இல்லாமல் பிரியாணி வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. குழந்தைங்க நல்லாவே தயிர் வெங்காயத்தோடு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.